சடன் ஒரு லெக் பீஸ் வச்சு ஒரு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா என்ன கிராஃப்ட் பண்றதே தெரியாம ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சிக்கி வந்து இந்த டப்பாவை கொடுத்தா பார்த்ததுமே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ டப்பாவை கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல கொஞ்சமா வால் புட்டி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் க்ளூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் அந்த பேஸ்ட்ல முக்கி இந்த மாதிரி ஒட்டி விட்டீங்கன்னா உண்மையை சொல்றேன் ட்ரஸ்ட் மீ இந்த கிளே எல்லாம் விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் ஓவரா வெயில வச்சுக்காதீங்க வெடிச்சிடும். இப்போ இதுல நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேல பாத்தீங்கன்னா லீஃப் ஷேப்ல வந்து பெயிண்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கேன். எஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ராபெரி தான் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாளாவே இந்த ஸ்ட்ராபெரி ஷேப்ல ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ ட்ரை பண்ணிருக்கேன். பட் நான் என்ன பண்றேன்னு நீங்க கேட்கலையே. எஸ் நான் ஒரு பிளான்டர் தான் பண்ணிருக்கேன். உள்ளாடி செடியெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இதுமே பார்க்க செம பிரிட்டியா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க இது பார்க்க எப்படி இருக்கு, எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்னு. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.